இல்லை இதில் துணை முதல்வர் கொடுத்ததை வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், முன்னாடி சொன்னார், என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க சொன்னார், ஆட்சிக்கு வரமாட்டாங்க சொன்னார். அதை மீறி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பல்வேறு முஸ்தீபுகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. அது வந்து தவிர்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, 2 விஷயம் சொல்கிறாங்க. வாரிசு அரசியல் என்பது இந்த குடும்ப அரசியல் வேறு, வாரிசு அரசியல் வேறு. குடும்ப அரசியல் என்பது எப்படி அதை வித்தியாசப்படுத்தி பார்க்குறீங்க? ஒரு குடும்பம் ஒரு கட்சியையும் ஆட்சியையும் தன்வசப்படுத்தி கொண்டிருப்பது தான் குடும்ப அரசியல். வாரிசுகள் அங்கங்கே வருவாங்க. யாருமே நீங்கள் கட்சிக்குள்ளே வராதிங்க, அரசியலுக்குள்ளே வராதிங்க சொல்ல முடியாது. அது வேறு விஷயம். அவங்க வந்து அந்த ஆட்சியையும் அந்த கட்சியையும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இங்கே தலைமுறையாக ஒரு குடும்பம் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது தான் குடும்ப ஆட்சிங்கிறோம். அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம குறை சொல்கிறோம் அதை பற்றி, இங்கே மட்டும் இருக்குங்கிற மாதிரி இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது.